ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். இன்றைக்கி தீபாவளி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நாங்களுமே சூப்பராக தீபாவளி செலிப்ரேட் பண்ணோங்க. ஸோ இந்த வாட்டி தீபாவளியில் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாங்களே வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ அம்மா வந்திருந்தாங்க. ஸோ அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா முறுக்கு, தட்டவடை, அதுக்கப்புறம் லட்டு, பூந்தி இதெல்லாமே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இந்த வாட்டி எல்லாமே வந்து நம்ம வீட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சர் பண்ணியிருந்தாங்க, தட்டுவடை, அதுக்கப்புறமா வந்து முறுக்கு, லட்டு இதெல்லாமே வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து சூப்பராக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சுங்க. ஸோ பிஃபோர் டே தீபாவளி முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டாசு வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பாப்பா பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ரொம்பவே குழந்தை, அதனால் வந்து பெருசாக பக்கத்துலலாம் விடவே இல்லை. அவள் கையில் கூட பெருசாக எதுவுமே கொடுக்கல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவள் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டா அப்படிங்கிறதுனால நல்லாவே வந்து அந்த நைட்டு முன்னாடி நாள் நைட் வந்து நல்லா வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா பட்டாசு. அப்புறம் கையில் வச்சு அந்த பயம்லாம் கொஞ்சம் போயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே நைட்டு வந்து மார்னிங்லேருந்து பட்டாசு வெடிக்கணும்னு பார்க்குறோம். மார்னிங்லேருந்து சரியான மழை ஊற்றிட்டே இருந்துச்சு. அதனால் மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 2 பட்டாசு மட்டும் ஆரத்தி ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவங்க அப்பாவும் அவளும் போய் வெடிச்சிட்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டே நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு மேலே கீழே போய் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. ஸோ பிஃபோர் டே வெடித்ததே பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு போர் அடிச்சிருச்சு போல். ஒரு 5 நிமிஷம் தான் வந்து இருந்தால், அதுக்கப்புறமா நைன்ட்டே இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம் ஆகிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி தீபாவளி நைட்டு தான் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே பயங்கர கூட்டம் இருந்துச்சுங்க. ஸோ பட்டாசு இங்கே வெடிக்கலாமா வேண்டாமா, ஒரு சிலதெல்லாம் ஸ்கை ஷாட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஸ்கை ஷாட்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வெடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எல்லாம் காலியாச்சு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ஷாட்ஸ்லாம் வெடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.